அதாவது எக்ஸாம்ல டீச்சர் கேள்வி கேட்க போற மாதிரி 2 பேரும் என்ன குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் மக்களே நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இங்க முடிச்சுட்டு சேலத்துக்கு வந்துட்டோம். சேலம் ஸ்பார்டன்ஸ்ல இருந்து முகமது அண்ட் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்ல இருந்து துஷார் ரஹேஜா. ஆரஞ்சு கேப்பிங்க, பர்பிள் கேப்பிங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஆஹா, அழகா இருக்கு 2 பேருக்கும் பார்க்க. ஃபர்ஸ்ட் துஷார் உங்ககிட்ட வரேன். அதாவது செம்மையா ஆடிட்டு இருக்கு. அதாவது இந்த லீக்ல தனியா தெரியிற ஒரு பேட்டரா இருக்க. என்ன மாதிரி பிரெப் உள்ள போயிருக்கு இந்த சீசன் வரதுக்கு முன்னாடி? பிரெப் ஆப்வியஸ்லி T20 கேம் போன வருஷத்தோட எப்படி அப் பண்ணலான்னு பார்த்தேன். மேபி ஸ்பின்னர்ஸ் எப்படி பெட்டரா ஆடலான்னு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். அது தவிர பெருசா ஒண்ணும் இல்ல. போன வருஷத்தோட நான் எங்க தேர் ஏரியாஸ் டு இம்ப்ரூவ் அதுதான் பார்த்துருக்கேன். பெருசா ஒண்ணும் இல்லன்றாரு. அடிக்கிற சிக்ஸ்லாம் பெருசா தான் இருக்கு. பட் மோமி போலிங்ல வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது இந்த வருஷம். எப்பலாம் ஒரு கடினமான ஒரு ஓவர் இருக்கோ, கேப்டன் உங்க பக்கம் வராரு, நீங்களும் டெலிவர் பண்றீங்க. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ற ஒரு லீடர் ஃபீலிங் எப்படி வருது? கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு கையில குடுக்க போம்போது, ஏன்னா இந்த டீம்ல பார்த்தோன்னா சீனியர் பவுலரா நான் தான் இருக்கேன். ஸோ அதனால கேப்டனும் சரி, கோச்சும் சரி, ஸோ விக்கெட் எடுக்கணும். ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல நீ தான் வந்து ஹேண்டில் பண்ற மாரி பெட்டர் பிளேயர் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு ஃப்ளூக்ல அப்படியே போயிட்டுருக்கு. ஃப்ளூக்ல போயிட்டு இருக்கா? இதெல்லாம் நம்பிடாதீங்க. செம்ம பிளான் இருக்கு. பட் மோமி எப்பவுமே அந்த ஒரு லெக் கட்டர், அந்த ஒரு கிட்டத்தட்ட பேக் ஆஃப் த ஸ்லோ ரன் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இந்த சீசன் அதுல ஏதாவது வந்து இன்னும் பெட்டரா அதை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும்னு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? இல்ல ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, கடைசி ஓவர் போட்டிருந்தேன் நானு. ஃபுல்லா 6 பால் 5 பால் வந்து இந்த லெக் கட்டர்ஸ் தான் போட்டிருந்தேன். போன மேட்ச் போடல. ஏன்னா விக்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஸ்கிட் ஆயிட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த மேட்ச் மழை வேற பெஞ்சிருந்துச்சு. அதனால கொஞ்சம் பாலும் ஈரமா இருந்ததுனால அந்த பால் போடவே இல்ல. ஸ்லோ ரன் போடவே இல்ல. ஸ்லோ ரன் நிக்கவே இல்ல. ஸோ விக்கெட்டுக்கு ஏத்தாப்புல லாஸ்ட் மினிட்ல அப்படியே பிளான்ஸ் மாத்திக்கிட்டோம். சூப்பரா இருக்கு. கண்டிஷனுக்கு ஏத்த மாரி அவரும் மாத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்றாரு. துஷார், ஐபிஎல் ட்ரையல்ஸ் நிறைய டீம்ஸ்க்கு போயிருந்தீங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அதாவது ஐபிஎல் டீம்ஸ்ல பேட்டர், ஓப்பனிங் பேட்டர்னா இந்த மாதிரி ஒரு 3-4 பாக்ஸ் டிக் பண்ணும் அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஸோ அதை நோக்கி ஏதாவது ப்ரெப் உங்களோட பேட்டிங் ஸ்டைல் இல்ல ஸ்ட்ரைக் ரேட்ஸ் வைஸ் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஸ்பெசிஃபிக்கா அதை பத்தி நான் யோசிக்கல. நான் நார்மல் அந்த நம்ம எப்படி ஒரு கேமுக்கு ப்ரெப் பண்ணுவோம், அந்த ப்ராசஸ் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு எப்படி ப்ரெப் பண்ணுவோம், அது அது நான் தேடி தான் போனேன். நான் பெருசா ஐபிஎல் பத்தி யோசிக்கல இப்போதைக்கு. ஒரு T20 டோர்னமெண்ட்டுக்கு நம்ம இப்போ ஒரு காலேஜ் டோர்னமெண்ட் T20 டோர்னமெண்ட் ஆடினா கூட நம்ம எப்படி ப்ரெப் பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பர். அண்ட் இன்னைக்கு இந்த ஆரஞ்சு வர்சஸ் பர்பிள் கேப் ஒரு போட்டி இருக்கு. முகமது எப்படியும் நீங்க பேட்டிங் வரும்போது முகமது கிட்ட பால் கொடுத்துருவாரு கேப்டன். என்ன மாதிரி யுக்திகள் வச்சிருக்கீங்க? என்ன பிளான்ஸ் அகைன்ஸ்ட் முகமது? தெரியல உள்ள என்ன தோணுதுன்னு பார்க்கணும். அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆடணும். சரி மோமி, என்ன பிளான்ஸ்? துஷார் வந்தா கண்டிப்பா அவனுக்கு பவுலிங் போடக்கூடாது. நான் போறதுக்கு முன்னாடியே அவன் அவுட் ஆயிட்டானா நல்லா அது. அதாவது துஷார் வந்தா கொஞ்சம் உஷாரா போடணும் அப்படின்றாரு. 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஜாயின் பண்ணதுக்கு. இந்த 2 கேப்புமே உங்க தலை மேல இன்னும் கொஞ்சம் நீண்ட காலம் இருக்கணும்னு நான் என்னோட வேண்டுகோள். நல்லா பண்ணுங்க. கோவல். தேங்க்யூ.